இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான பழமொழி பார்க்க போறோம். அதே நேரத்துல மாணவ செல்வங்களுக்கு சற்றே தடுமாற்றம் தரக்கூடிய ஒரு பழமொழியும் கூட. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது "அருமோ நரி நக்கிற்று என்று கடல்" இந்த பழமொழி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? இந்த பழமொழி, பழமொழி 400ல இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. சரிங்களா? அதை ஒத்ததை போலவே நாம இன்னைக்கு ஒரு பழமொழி பார்க்க போறோம். என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அருமோ குல நெடிது கொண்டது நீர்." என்னம்மா? "அருமோ குல நெடிது கொண்டது நீர்." சரிங்களா? அதை ஒத்தத மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இந்த பழமொழி சொன்னா, இது வேற ஏதோ ஒரு நூல் அப்படின்னு மாணவ செல்வங்கள் தடுமாற்றம் அடையக்கூடாது. சரியா? கவனிங்களேன். அதாவது பல்லாண்டும் ஈண்டி பழுதாய் கிடந்தது வல்லான் தெரிந்து வழங்குங்கால் வல்லே வழிநெடிது கொண்ட தரா அது அருமோ குல நெடிது கொண்டது நீ. இதுக்கு என்னமா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவனிடத்துல அநேகம் ஆயிரம் செல்வங்கள் இருக்கு. அதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறைவுபட்டு போயிட மாட்டான். அவனிடத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் அழிந்து போயிடாது. குளம் முழுக்க தண்ணி இருக்கு. அதை யாரோ ஒருத்தவங்க வந்து மொண்டுகிட்டு போறதுனால, அந்த நீரை எடுத்துக்கொண்டு செல்வதனால, குளம் வத்தி போயிடுமாப்பா என்ன? அப்படிங்கிற மாதிரி அழகாக முன்றுரை அறையனார் நமக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. சரிங்களா?